நெருப்பு வளையத்தில் இந்தியா. மோடி எடுத்த முடிவால் போருக்குள் இழுக்க பார்க்கும் இஸ்ரேல் கையை மீறுது. மேற்காசியாவில் வெடிக்கும் ஒவ்வொரு ஏவுகணையும் இந்தியாவின் அரபிக்கடல் கரையில் எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. இந்தியா போருக்குள் இழுக்கப்படுகிறதா? இந்த ஒற்றை கேள்வி இப்போது டெல்லியின் அதிகார மையங்களை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. யுத்தம் இது அழிவுக்கான பாதை என்று ஐநா சபை இந்தியா முழங்கினாலும் யதார்த்தம் வேறாக இருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான நேரடி மோதல் இப்போது வெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை போர் அல்ல, இது உலகளாவிய வர்த்தக பாதைகளுக்கான போர். இதில் இந்தியா எடுத்த துறைமுக அரசியல் இப்போது ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. சமூக வலைதளங்களில் ஒரு கருத்து தீயாய் பரவுகிறது. இந்திய துறைமுகங்களை கொடுத்ததன் மூலம் மோடி இந்தியாவை போருக்குள் தள்ளிவிட்டார். இந்த வாசகத்தின் பின்னால் இருக்கும் அரசியல் ஆழமானது. இஸ்ரேலின் மிக முக்கிய பகுதியான ஹைஃபா துறைமுகத்தை அதானி குழுமம் வாங்கிய போது அது ஒரு சாதாரண வர்த்தக ஒப்பந்தமாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் 2026 இன்றைய சூழலில் அந்த துறைமுகம் ஹிஸ்புல்லா மற்றும் ஈரானின் ஏவுகணை இலக்காக மாறியிருக்கிறது. இஸ்ரேலில் இருக்கும் இந்த ஒரு இந்திய சொத்து தாக்கப்படும் போது இந்தியா மௌனம் காக்க முடியாது. இது இந்தியாவை அறியாமலேயே இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டணியின் ஒரு பகுதியாக காட்டுகிறது. ஈரானுடன் பல தசாப்தங்களாக இந்தியா பேணி வந்த நடுநிலை உறவில் விரிசல் விழத் தொடங்கியுள்ளது. மறுபுறம் பாகிஸ்தானின் குவாடர் துறைமுகத்திற்கு போட்டியாக ஈரான் மண்ணில் இந்தியா உருவாக்கிய சபஹார் துறைமுகம் இப்போது ஒரு முட்டுக்கட்டையில் நிற்கிறது. அமெரிக்கா ஈரான் மீது பொருளாதார தடைகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் சபஹார் திட்டத்திற்கு தொடர்வது இந்தியாவுக்கு பெரும் சவாலாகியுள்ளது. இதனைத்தான் விமர்சகர்கள் சீனாவுக்கான அழைப்பிதழ் என்கிறார்கள். இந்தியா தயங்கினால் அந்த இடத்தை நிரப்ப சீனா துடித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஈரானுடன் $400 பில்லியன் ஒப்பந்தம் போட்டுள்ள சீனா சபஹார் துறைமுகத்தை தன்வசப்படுத்தினால் இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் ஆதிக்கம் மொத்தமாக சிதையும். இன்று காலை நிலவரப்படி ஹார்முஸ் ஜலசந்தியில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. உலக வர்த்தகத்தின் உயிர் நாடியான இந்த பாதையில் இந்திய கொடி ஏந்திய கப்பல்கள் செல்வது ஆபத்தாகியுள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது. இது சாமானிய மக்களின் சமையலறை வரை பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அந்நிய மண்ணில் துறைமுகங்களை நிர்வகிப்பது என்பது வெறும் லாபம் ஈட்டும் தொழில் அல்ல, அது அந்த நாட்டு போரிலும் நாம் பங்குதாரர் ஆவது போன்றது என்கிறார்கள் புவிசார் அரசியல் வல்லுநர்கள். சீனா தனது முத்துமாலை வியூகத்தின் மூலம் இந்தியாவை சுற்றிலும் துறைமுகங்களை ஆக்கிரமித்து வருகிறது. இதற்கு போட்டியாக இந்தியா இஸ்ரேலிலும் ஈரானிலும் கால் பதித்தது சரிதான். ஆனால் அந்த நாடுகள் போர்க்களமாக மாறும்போது இந்தியா தனது அணிசேரா கொள்கையை காப்பாற்றிக் கொள்வது பெரும் சவாலாக மாறியுள்ளது. மோடியின் இந்த துறைமுக பயணம் இந்தியாவை பாதுகாப்பான கரைக்கு இட்டுச் செல்லுமா அல்லது உலகப் போரின் சுழலில் சிக்க வைக்குமா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.